யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இந்தியாவுல டாக்ஸி சேவைகள்ல தனியார் நிறுவனங்கள் தான் பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. பெருநகரங்கள்ல நாம ஒரு இடத்துல இருந்து மற்ற இடங்களுக்கு செல்லணும் அப்படின்னா ஓலா, ஊபர், ரேபிடோ போன்ற செயலிகளை தான் அதிகமா நம்பி இருக்கும். ஆனா அந்த தனியார் நிறுவன செயலிகளும் பீக் ஹவர்ஸ்லயும் டிமாண்டுக்கு ஏற்ற வகையிலும் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இதனால பீக் ஹவர்ஸ்ல டாக்ஸியில செல்லணும் அப்படின்னா நம்ம மற்ற சமயங்களை விட கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. இதையெல்லாம் விட சில சமயங்கள்ல ஓட்டுநர்களும் அதுல காட்டுற தொகையை விட கூடுதல் தொகையை நம்மிடம் வசூல் செய்யறாங்க. கேட்டா நீங்க கொடுக்கிற தொகையில நிறுவனத்திற்கே கமிஷனா பாதி போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸி சேவையில தனியார் நிறுவனங்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல ஒரே மாதிரியான கட்டண விதிப்பு நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு மக்கள் எதிர்பார்ப்புல இருந்தாங்க. இந்த நிலையில தான் நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் கிடைக்க போகுது. அது என்னன்னா, மத்திய அரசு சார்பா நாடு முழுவதும் பாரத டாக்ஸி என்ற சேவை அறிமுகம் செய்யப்பட இருக்குது. இதற்கான அதிகாரப்பூர்வ செயலி கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல கிடைக்கும்னு சொல்லப்படுது. தற்போது இந்த செயலி சோதனை முயற்சியில இருக்குது. முதற்கட்டமா நவம்பர் மாதத்துல டெல்லியில இருந்து அதிகாரப்பூர்வமா இந்த செயலி பயன்பாட்டிற்கு வர இருக்கிறதா சொல்லப்படுது. முதல் கட்டமா சுமார் 500 ஓட்டுநர்களும், பின்னர் நாடு முழுவதும் டிசம்பர் மாதத்துக்குள்ள 5000 டாக்ஸி ஓட்டுநர்களும் இந்த செயலியில இணைவார்கள் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. நம்முடைய மத்திய அரசு இத நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவை அப்படின்னு அழைக்கிறாங்க. மத்திய அரசின் மின் ஆளுகை பிரிவு மற்றும் கூட்டுறவுத்துறையால இந்த பாரத் டாக்ஸி சேவை செயல்படுத்தப்படுது. ஓலா, ஊபர், ரேபிடோ போன்ற தனியார் செயலிகளுக்கு போட்டியா இது இருக்கும்னு, முறையான டாக்ஸி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தனியார் நிறுவன செயலிகளை போல ஓட்டுநர்கள் இதுல ஒவ்வொரு ரைடுக்கும் கமிஷன் செலுத்த வேண்டிய அவசியம் தேவையில்லை. அவங்க மாதந்தோறும் ஒரு சந்தா தொகையை செலுத்திட்டு பாரத் டாக்ஸி செயலியில இணைந்து செயல்படலாம். அந்த செயலியில வரக்கூடிய ரைடுகள்ல வாடிக்கையாளர்கள் செலுத்தக்கூடிய முழு தொகையும் ஓட்டுநர்களுக்கே தான் போகும். எனவே ஓட்டுநர்களுக்கு இது லாபமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் கட்டணத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கும்னு, பீக் ஹவர்ஸ்ல கூடுதல் கட்டணங்கள் இருக்காதுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. முதல்ல டெல்லியில தொடங்கி பின்னர் மும்பை, பூனே, லக்னோ, ஜெய்ப்பூர், பெங்களூர், சென்னை என பல நகரங்களுக்கும் இது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. 2026ஆம் ஆண்டு மார்ச்சுக்குள்ள இந்தியாவின் அனைத்து மெட்ரோ நகரங்களிலும் பாரத் டாக்ஸி சேவை பயன்பாட்டுல இருக்கும்னு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. 1 லட்சம் ஓட்டுநர்கள் இதுல இணைக்கவும் முடிவு செய்திருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு கூட்டுறவு அமைப்பாக செயல்படும்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த பாரத் டாக்ஸி சேவையில ரெண்டல், லோக்கல், டிரான்ஸ்ஃபார்ம், அவுட் ஸ்டேஷன் 3 சேவைகளை நம்மளால பெற முடியும். ரெண்டல் என்பது ஒரு காரை 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம வாடகைக்கு எடுப்பதற்கு அனுமதிக்கிற விஷயம் தான். அவுட் ஸ்டேஷன் அப்படின்றது ஒரு நகரத்துல இருந்து மற்றொரு நகரத்திற்கு பயணம் செய்வதற்கான சேவையை பெறுவது. அதுவே லோக்கல் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது ஒரு நகரத்திற்குள்ளேயான பயணத்திற்கான ஆப்ஷன் ஆகும். மத்திய அரசோட இந்த நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவை எந்த அளவுல செயல்பட போகுது, மக்கள் மத்தியில கிடைக்க போகும் வரவேற்பு என்ன என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.